வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கும் முட்டையும் சேர்த்த ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. குருமா செய்கிறதுக்கு முன்னாடி இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குருமா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கடுகெல்லாம் நல்லா வெடித்த பிறகு இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு சின்ன நட்சத்திரம், அது நட்சத்திர சோம்பு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 7 பல் பூண்டை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம், இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்தும் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துப்போம். நான் ஒரு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல்லுப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம அரைச்ச அந்த தேங்காய், பொட்டுக்கடலாம் சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்டை தான் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ குருமான்னு சொன்னதால தண்ணி நிறையா சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா குருமா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா வேகட்டும். அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வெந்து உங்களுக்கு அந்த குருமா நல்லா கொதிச்சு வரும். நல்லா கொதித்த பிறகு நான் ஏற்கனவே முட்டையும் உருளைக்கிழங்கும் சேமாக தான் போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துட்டேன். அதே போல் பாயில் பண்ண முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு சும்மா ஒரு கொதி வந்தாலே போதும். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தான் நான் வேக வச்சேன். அந்த மசாலாவோடு சேர்த்து உங்களுக்கு அந்த முட்டையும் உருளைக்கிழங்கும் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இல்லை கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். அதை சேர்க்காமையே உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் அந்த முட்டை குருமா செஞ்சு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.